ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி மார்க்கெட்ல எப்படி வந்துட்டு லெவல்ஸை கிராஃப்ல சார்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணி நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவே இருக்கும், என்னடா சார்ட் அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு. நம்மளுடைய மேக்ஸ் லெவல்ஸை ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கால்குலேஷன்ஸை எப்படி வந்துட்டு இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பேசிக் வந்து ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் இருக்குது. அப்போது ஐடிஎம் ஆப்ஷனில் இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்டு எக்ஸ்டென்சிக் வேல்யூ, அதான் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் ஓடிஎம்ல வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளோட கால்குலேஷனை இன்ட்ரென்சிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி எப்படி ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி நம்ம லெவல்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி பார்க்கறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் வர்த்தகமாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கும்போது வீக்லி ஃபியூச்சர் அண்ட் மந்த்லி ஃபியூச்சர். ஸோ மந்த்லி ஃபியூச்சர் இருக்கிறனால மந்த்லி ஆப்ஷனுக்கு ஓகே. வீக்லி ஃபியூச்சர் கிடையாது. அப்போ வீக்லி எக்ஸ்பைரிக்கு எப்படி பார்க்கறது? ஸோ அதை சிந்தட்டிக் ஃபியூச்சரை கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாட்டை நம்ம வந்து எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ அதனால வந்துட்டு வீக்லி ஃபியூச்சரோட க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏடிஎம், அதாவது மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்களோ அதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மார்க்கெட் க்ளோஸில், இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 15ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சதோட டேட்டா. ஸோ நான் 14ஆம் தேதியோட டேட்டாவை எடுத்து அது 15ஆம் தேதிக்கு பார்த்துருக்கோம். அடுத்த வர்த்தகத்துக்கு உண்டான லெவல்ஸை பார்க்கறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற டேட்டா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற டேட்டா நமக்கு 14/05/26ஓட க்ளோஸ் ப்ரைஸ். நிறைய பேர்த்துக்கு க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குமே சில வித்தியாசங்கள் தெரியாது. நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு செட்டில்மெண்ட் ஆகிறது வந்துட்டு க்ளோஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே அடுத்த நாள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் டேட்டா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாவை போயிட்டு இங்கே டேஷ் வந்துடும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம 14ஆம் தேதி 5வது மாதம் 26வது வருடத்தோட டேட்டாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே தான் எந்த ப்ரைஸ், எந்த சேம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 25 புள்ளிகளுக்கு கம்மியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 23,700 ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு அப்படி இருக்குது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 23,700 இந்த டேட்டா 175நால ப்ளஸ் 175 மைனஸ் 175ன்னு வர்றதுனால 23,875ம் 23,525 வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு டேட்டா கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்கிறதுனால 23,900 23,500 அப்படின்னு எடுத்துட்டு இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 400, மிட்னு எடுத்துட்டோம்னா இது 200, இது 200. இதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 23,900க்கு ஃபஸ்ட்டு போயிடுறேன். 23,900ஓட இந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். 291 ரூபாய் நமக்கு வந்துட்டு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 87 ரூபாய். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 291ல் 87 ரூபாய் மைனஸ் பண்ணால் இது 11 அப்போ 4 204 ரூபா வருது. அப்போ 23,900 புட்டுக்கு இந்த 204 ரூபாயை நான் மென்ஷன் பண்ணுறேன். இது என்னன்னா இந்த 204 மதிச்சா தான் மார்க்கெட் 23,700. அப்போ மார்க்கெட் மேலே போகுமா? மார்க்கெட் மேலே போகும்போது புட்டோட ப்ரைஸ் இறங்கும், காலோட ப்ரைஸ் ஏறும். அப்போ இந்த புட்டோட ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த 23,700ங்கிற க்ளோஸை நமக்கு தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த 204 தக்க வைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 23,900 புட்டு, இதில் நான் 204 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தூக்கி உள்ள போடுறேன். 204 போட்டாச்சு. அடுத்தது
நம்ம இங்க பார்த்த மார 23,500 to 23,900 போது டோட்டல் டிஸ்டன்ஸை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 400 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க இந்த 400 என்ன மதிச்சாங்க அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். ஸோ 23,500ல நான் என்ன பண்ண போறேன், 400 பதிவு பண்றேன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே போறாங்க. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்எஸ்சி சார்ட்லயே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 23,900 புட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு கேட்வே மாதிரி இருக்கும். 23,900 அதான் தடுப்பு நமக்கு புட் ஆப்ஷனுக்கு. ஏன்னா நம்ம அட் த மணியோட வேல்யூ எடுத்து நம்ம பண்றோம். அப்போ 23,900 புட் நமக்கு 204 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரை, இப்போ மார்க்கெட் 23,700லேருந்து உங்களுக்கு 23,839 போயிருக்காங்கன்னா ப்ளஸ்ல இருப்பாங்க. ஆனா இந்த 23,700ங்கிற மைனஸ், அதாவது அவங்க இந்த பிளஸ் மார்க்கெட்டோட பிளஸ்ஸை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா இவங்க 204க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த 204 நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது 204 எவ்வளவு தூரம் மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கும். அப்போ இங்கே பாருங்க, நமக்கு லோ பார்த்தீங்கன்னா 193, அதை 204ங்கிற விலைக்கு கீழே அவங்க பெருசாக ஸ்டேபிளாக இல்லை. அதே மாதிரி 23,500 நம்ம வந்து 400 ரூபா கண்டுபிடிச்சு வச்சோம், அந்த 407. ஸோ இவங்க இருக்கும்போது இங்கே கரெக்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல அவங்க செல்லிங் ஆகுறாங்க, இவங்க வந்து பையிங் ஆகுறாங்க. இது எவ்வளோ தூரம் நமக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே நம்ம பார்த்துக்கணும். இதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி நம்ம பார்க்கும்போது, அப்போ இதுவே 23,400 அது 23,900க்கும் நமக்கு என்னதுங்க, அதே 400 ரூபா தான் நமக்கு தடுப்பு. அந்த 400க்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி 23,500 இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ்ல 295 மைனஸ் 100 அப்போ எவ்வளோ வருது, நமக்கு 195 ரூபா வருது. அப்போ 23,500 கால் இதுதான் ஐடிஎம். அப்போ அவங்க 195 அவங்களுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 23,700ங்கிற பேஸை நமக்கு தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த 2 லெவல் நமக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு மேலேயே போனாலும் திருப்பி கீழே வருவானா, இல்லை கீழேயே வந்தாலும் திருப்பி மேலே போவானா அப்படிங்கிற அஷ்யூம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியை எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ அது எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வர்த்தகத்துக்கு உண்டான லெவல்ஸை இப்போ எடுக்கலாம். அப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சேம் ஸ்ட்ரைக் இங்கே பார்த்தீங்க க்ளோசிங் நம்ம அப்படியே ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்திருந்தோம், அது 14ஆம் தேதி. இது 15ஆம் தேதியோட க்ளோஸ். இந்த ரேட் வந்து 15/5/26. இப்போ இதுல சேம் ஸ்ட்ரைக்கோட சேம் பிரைஸ் எங்க இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. இதுல வந்து காலோட பிரைஸை விட புட்டோட பிரைஸ் அதிகமா இருக்கிறதுனால 16 ரூபா ஜாஸ்தியா இருக்கிறதுனால 23,634 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க. நீங்க 23,600 எடுத்துக்கலாம், 23,650 எடுத்துக்கலாம். நான் 650 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 23,650 பிளஸ் 160ன்னு எடுத்துக்கலாம், 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ 150 மைனஸ் ஆர் பிளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 23,500ம் 23,800ம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது. இதை பேஸ் பண்ணி அடுத்த வர்த்தகத்துக்கு நம்ம இப்பவே நம்ம டேட்டாஸை போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, அப்போ நான் இங்கே போயிட்டு இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 23,800 புட்டை வச்சிருக்கிறேன். 23,800 புட்டோட டேட்டா. இங்கே வந்துட்டு 23,500 காலோட டேட்டாவை நான் வச்சிருக்கேன். இப்போ மார்க்கெட்டோட நடுநிலை அப்படிங்கிறது நம்ம 23,650 நம்ம பேசியிருக்கிறோம். அதான் நியர்பை இருக்காங்க. அப்போ 23,650 ப்ளஸ்
இந்த 150 ஸ்ட்ரைக்குக்காக நம்ம 23,800ம் 23,500 எடுக்கிறோம். இங்க என்ன பண்றோம்னா காலுடைய க்ளோஸ் மைனஸ் புட்டோட க்ளோஸ் இது போட போறோம். இங்கேயும் அப்படித்தான் புட்டோட க்ளோஸ் மைனஸ் காலுடைய க்ளோஸ் எடுக்க போறோம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம போட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் 23,800க்கு போறேன். இங்க பார்த்தீங்கன்னா 253 மைனஸ் 87 அப்படிங்கிற ஒரு டேட்டா. அப்போ 13 7 போச்சுன்னா நமக்கு 6, இங்கே 14 8 போச்சுன்னா 6 1 166 அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. இந்த 166 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை அப்படியே அங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். நூத்தி 66. இது என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா இந்த 166க்கு கீழே அதாவது 23,800 புட் ஆப்ஷன் 166க்கு கீழே நிலை பெறாத வரை மார்க்கெட் வந்து 23,630க்கு கீழே தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றது தான் இதோட தாட். அதை தான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி 23,500க்கு அப்ப என்ன பண்றோம் சேம் 235 மைனஸ் 103 அப்போ 2 3 132 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை இங்க போட்டுறோம். யாருக்கு 23,500 காலுக்கு 132. ஓகே, அடுத்தது இன்னொன்று போட போறோம். இந்த 23,500 டு 23,800ஓட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 300. ஸோ அந்த 300க்கும் ஒரு மார்க் பண்ணிடலாம். ரெண்டு பேர்த்துக்குமே அந்த 300 போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்படித்தான் நம்ம மார்க்கெட்டில் லெவல்ஸை இது பண்ணிட்டு மார்க்கெட் வால்டைல் ஜோனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட் ஒன் சைடாக கேட்வே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அந்த அட் த மணிக்கு என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த அட் த மணி ஸ்ட்ரைக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த ப்ரீவியஸ் க்ளோசர் ஸ்ட்ரைக் வச்சு. அப்போது 23,650 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 23,650 150 ரூபா நம்ம பண்ணுறனால 23,650 23,800 23,500 மார்க்கெட் மேலே போகும்போது இந்த புட் ஆப்ஷன் அந்த ரேட்டுக்கு கீழே நம்ம மென்ஷன் பண்ணுற ரேட்டுக்கு கீழே இருந்தால் தான் இந்த கேட்வே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறக்கே பார்ப்பாங்க. மார்க்கெட் இங்கிருந்து கீழே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இந்த 23,500 கால் அவங்க விட்டு கொடுக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கலங்கிற வர மார்க்கெட் இந்த இடத்த கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு எப்போதுமே இருக்கு அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுட்டு முதல் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி இதோட டீட்டெயில்டாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.